நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடு நானும் புதுமையான மனிதர் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சிறும சாதாரணமாக தின்படக்கூடிய ஒரு ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் எல்லாம் மறுக்க போயினேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன். கோவில் கூடா என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாமல் இருக்க கூடா என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகவேசமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கு என் இவ்வளவு அக்கறை, உலகின் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள். என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்துக்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன், அதே போல என்னை குற்றவாளி இருக்கிறார்களே. இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்சம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் நான் கடந்து வந்த காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டுக்கும் கீழ்கல்ல என் பாதையிலே பட்டமிட்டுக்கும் பாம்புகள் நடந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதிலே நான் தீயை தாண்டியிருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையெழுத்துக்கிறானின் விதிவிலக்கா ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண கோலத்தில் இருக்கும் என் அங்கேயே காண வந்தேன். மோசடி வழக்கிலே ஈடுபட்டு குற்றவாளி கொண்டிருக்கிறாளே, இதோ இந்த ஜாலக்காரி ஜாலி. அவள் வலையில் விழுந்தவன் நானும் ஒருவன். பணப்பெட்டி வரி கொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காண வந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக. ஆம், கைம்பெண்ணா. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழித்திரோ மங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால் கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர் காலை கைமாறாக கேட்டனர். கொலை வழக்கிலே சம்பந்தப்பட்டு கைதியாக நிற்கிறானே, இதோ இந்த கொடியவன் வேலு. அவன் பகட்டால் மயக்க முனைந்தான் என் தங்கையை. நான் தடுக்காவிட்டால் என் தங்கை அப்போதே தற்கொலை செய்திருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற வந்தார்கள். பிரதி பகாரமாக தன் கடைக்கின் பார்வையை கேட்டனர். அவர்களின் தலைமையானவன் இதோ இந்த பூசாரி கல்யாணி கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான். பராசக்தியின் பேரால், உலக மாதாவின் பேரால். கல்யாணி இந்த உலகத்தில் புழுவாக துடித்தபடியாவது அவள் உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்ய தூண்டியது இதோ இந்த பூசாரிதான். தன் குழந்தை இறக்கமற்ற உலகிலே விட்டு செல்ல விரும்பவில்லை. ஆதரவற்ற தன் குழந்தையை துடித்து சாவதில் விரும்பவில்லை. அவளை கொண்டு விட்டாள். விருப்பமானவர்களை கொள்ளுவது விந்தை அல்ல. உலக உத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீரர் அவரை நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்றுக்குற்றியை கொன்றுவிட சொல்லுகிறார். அது கஷ்டமானத்தை காண சீர்க்காமல் அதே முடியத்தான் கையாண்டிருக்கிறார் கல்யாணி. இது எப்படி குற்றமாம்? வெளிநாட்டிலே இருந்த ஒரு தமிழனுக்கு வாழ்வதற்கு வழி இல்லை, தமிழ்நாட்டிலே பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்திருந்தால், கோடீஸ்வரனின் வீட்டு பள்ளியிலே ஒரு நாள், வானத்தை விலைக்குரிய மாளிகை வாசல் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டியிருக்கலாம் நாட்களை. இதைதான் நான் என் நீதிமன்றம் விரும்புகிறது. பகட்டி என் தங்கியை விரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கியை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கியை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள். வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கிருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறினார். இல்லை, யார் வழக்கும் இல்லை. அதுவும் என் வழக்குதான், என் தங்கியின் வழக்கு. தங்கியின் மனத்தை அளிக்க என் மாபாவுக்கு புத்தி போட்ட அண்ணன் உடனே என்ன தவறு? கல்யாணி தற்கொலை செய்ய முயன்றதற்கு குற்றம், குழந்தையை கொன்றதற்கு குற்றம், நான் பூசாரியை தாக்கியதற்கு குற்றம். இந்த குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணியை கஞ்சிக்கு வழியிலாம் அலைவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? அதை விதியை சொல்லி வயிறுவதற்கு மீனவர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளர வைத்தது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? அதை பஞ்சத்தின் மஞ்சத்திற்கு வர வைத்த மச்சங்களின் குற்றமா? கடவுள் பேரால் காவலில் எடுத்தும் போலி பூசாரிகளின் நாட்டை நடமாட வைத்தது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா? அதை கடவுள் பேரை சொல்லி காசப்பன் நடத்தும் கலைஞர்கள் குற்றமா? தனி குற்றங்களும் கலைப்படும் முறை குணசேகரனும் கல்யாணிகளும் குறைபோவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையின் ஏட்டில் எத்தனை பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.